Taste the Daily. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் தாலுகாவிற்குட்பட்ட குறுகால்பேரியில் பொதுப்பாதை ஆக்கிரமிப்பை அகற்றக்கோரி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மெயின் ரோட்டிலிருந்து அருந்ததியர் சமூகத்தினர் செல்லும் வழியில் 12 மீட்டர் அகலமுள்ள பொதுப்பாதையை தனிநபர்கள் ஆக்கிரமித்து தடைகளை ஏற்படுத்தியுள்ளனர். இதுகுறித்து புகார் அளிக்கும் போதெல்லாம் அகற்றப்பட்டு மீண்டும் ஆக்கிரமிப்பு செய்யும் நிலை உள்ளது. இதனை கண்டித்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் தங்களின் குடிநீர் தேவைக்காக அமைக்கப்பட்ட சின்டெக்ஸ் டேங்கை பயன்பாட்டிற்கு கொண்டு வரவும் வலியுறுத்தினர். விளம்பர ஸ்டாலின் மாடல் அரசு எளியோரின் அடிப்படை தேவைகளை நசுக்குவதிலேயே குறியாக உள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். அறிஞர் மக்களின் பொது பாதையை ஆக்கிரமித்த நபர்கள் மீது நடவடிக்கை புறக்கணிக்காதே அறிஞர் சமூகத்தை புறக்கணிக்காதே நடவடிக்கை தமிழக அரசு நடவடிக்கை அறிஞர் மக்களின் பொது பாதையை ஆக்கிரமித்த அவர்கள் மீது நடவடிக்கை எடு. திருவள்ளூர் மாவட்டம் ஊத்துக்கோட்டை அருகே பட்டியலின மக்கள் பயன்படுத்தி வரும் பொதுப்பாதையை தனிநபருக்கு பட்டா வழங்க முயலும் விடிய அரசை கண்டித்து பொதுமக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். தேவந்தவக்கம் ஊராட்சிக்குட்பட்ட செங்குன்றத்தில் உள்ள தங்களது பொதுப்பாதையை தனிநபர் ஒருவர் ஆக்கிரமித்து பொதுமக்கள் வந்து செல்ல தடை விதிப்பதாகவும் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் வரை புகார் அளித்தும் விடிய அரசு நடவடிக்கை எடுக்காமல் அந்த நபருக்கே பட்டா வழங்க முனைப்பு காட்டி வருவதாகவும் பட்டியலின மக்கள் குற்றம் சாட்டினர். அத்துடன் பட்டியலின மக்கள் வெகுண்டெழுந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்தி விடிய அரசுக்கு எச்சரிக்கை விடுத்தனர். இடம் வாங்கிறோம், பொது வழி சாலை விட மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரே பிரச்சனை 2 வருஷ காலமாக பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு நாங்கள் காலையிலேருந்து எல்லாருமே உண்ணாவிரதத்தில் இருக்கிறோம். எங்களுக்கு பொது வழி சாலை எங்களுக்கு கண்டிப்பாக வேணும்னு நாங்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் நாங்கள் காலையிலேருந்து ஈடுபட்டிருக்கிறோம். எங்களுக்கு வட்டாட்சியர் மற்ற அதிகாரிகளை எங்களுக்கு சாதகமாக உங்களுக்கு நாங்கள் கிளியர் பண்ணி தரோன்றது எங்களுக்கு சொல்லியிருக்காங்க. அதுவும் இன்னும் 10 நாளைக்குள்ளே எங்களுக்கு கிளியர் பண்ணி தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்படி 10 நாளைக்குள்ளே எங்களுக்கு பண்ணி தரலைன்னா மறுபடியும் இந்த உண்ணாவிரத போராட்டம் தொடங்கும். அதை நாங்கள் நிறுத்த மாட்டோம். சிவகங்கை மாவட்டம் வீரசேகரன் பஞ்சாயத்து பிலாவடிப்பட்டி கிராமத்தில் கடந்த பல ஆண்டுகளாக சாலை வசதி இல்லாததால் மக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர். கிராமத்திலிருந்து பள்ளிக்கு செல்லும் மாணவ மாணவிகளை அழைத்துச் செல்ல பள்ளி வாகனங்கள் வர மறுப்பதால் குழந்தைகளின் கல்வி பாதிக்கப்படுவதாக பெற்றோர்கள் புகார் தெரிவித்த நிலையில் இரவு நேரத்தில் வீடு திரும்ப முடியாமல் பெண்களும் மிகவும் சிரமத்திற்குள்ளாவதாக ஊர் மக்கள் வேதனை தெரிவித்தனர். சாலை வசதியை மேம்படுத்த கோரி அதிகாரிகளிடம் மனு கொடுத்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என அவர்கள் குற்றம் சாட்டினர். விடியா திமுக ஆட்சியில் அடிப்படை வசதிகளை கூட நிறைவேற்றாமல் விளிம்பு நிலை மக்களை வஞ்சித்து வருவதாக விமர்சனம் எழுந்துள்ளது. ராணிப்பேட்டை மாவட்ட ஆட்சியரிடம் வீட்டுமனை பட்டாவை இருளர் இன குடும்பத்தினர் ஒப்படைத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. மேல்பாக்கம் பகுதியில் கடந்த 28ஆம் தேதி நடைபெற்ற ஜமாபந்தியில் 28 இருளர் இன குடும்பத்தினருக்கு இலவச வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டது. இந்த நிலையில் வருவாய்த்துறையினர் வழங்கிய வீட்டுமனை பட்டா நீதிமன்ற உத்தரவுக்கு எதிராக நீர்பிடிப்பு பகுதியிலும் பொதுமக்கள் வசிக்க முடியாத சூழ்நிலை இருப்பதால் பட்டாவை இருளர் இன பயனாளிகள் ஆட்சியர் அலுவலகத்தில் ஒப்படைத்தனர். விடியா ஸ்டாலின் அரசு அதிகாரிகள் செய்த தவறால் இருளர் குடும்பத்தினர் பாதிக்கப்பட்டுள்ளதாக சமூக ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருகே அரசு துணை சுகாதார நிலையத்தை இடித்து தள்ளிய திமுக ஒன்றிய குழு துணைத் தலைவரின் கணவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. போலிப்பாக்கம் கரடிக்குப்பம் மருத்துவமனையுடன் இணைந்த துணை சுகாதார நிலையத்தை அரசின் அனுமதி பெறாமல் சோளிங்கர் ஒன்றிய குழு துணைத் தலைவர் பூங்கொடியின் கணவர் ஆனந்த் இடித்துள்ளார். இதனையடுத்து அவர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி கரடிக்குப்பம் வட்டார மருத்துவமனை மருத்துவர் கோபி பானாவரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தும் இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படுகிறது. விடியா ஸ்டாலின் ஆட்சியில் திமுகவினர் தொடர்ந்து அராஜகத்தில் ஈடுபட்டு வருவதாகவும் காவல்துறை நடவடிக்கை எடுக்காமல் வேடிக்கை பார்ப்பதாகவும் குற்றம் சாட்டப்படுகிறது. அரியலூர் மாவட்டம் மருதூரில் பாலம் கட்டும் பணியை பாதியில் நிறுத்தியதால் பள்ளத்தில் கார் கவிழ்ந்த விபத்தில் 3 பேர் படுகாயமடைந்தனர். மருதூரில் சாலையின் நடுவே பாலம் கட்டும் பணி நடைபெற்று வந்த நிலையில் நள்ளிரவில் பெய்த மழையின் காரணமாக கட்டுமான பணி பாதியில் நிறுத்தப்பட்டது. அந்த இடத்தில் எச்சரிக்கை தடுப்புகள் எதுவும் நிறுவாததால் அந்த வழியாக வந்த கார் பள்ளத்தில் கவிழ்ந்து விபத்திற்குள்ளானதில் 3 பேர் காயமடைந்தனர். விடியா திமுக ஆட்சியில் மக்கள் நலனை பற்றி துளியும் கவலைப்படாமல் கமிஷன் பணத்திலேயே அரசு அதிகாரிகள் குறியாக இருப்பதால் பொதுமக்கள் நாள்தோறும் பாதிக்கப்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை நகராட்சிக்குட்பட்ட பாரதியார் நகர் பகுதியில் பல ஆண்டுகளாக அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்படாததால் பொதுமக்கள் மிகுந்த அவதிக்குள்ளாகியுள்ளனர்.
விடியா திமுக ஆட்சி அமைந்த 4 ஆண்டுகளில் சாலை, குடிநீர், சுகாதாரம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை மேற்கொள்ளாமல் நகராட்சி அதிகாரிகள் அலட்சியம் காட்டி வருவதாக மக்கள் புகார் தெரிவித்தனர். வனப்பகுதி அருகில் கிராமம் உள்ளதால் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு அடர்ந்த வனத்தில் பள்ளி குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அச்சத்துடனேயே நடந்து சென்று வருவதாக வேதனை தெரிவித்த பொதுமக்கள் நீலகிரி திமுக எம்பி ராஜாவிடம் கோரிக்கை மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என குற்றம் சாட்டினர். இவங்க சின்னவங்க குழந்தைங்க எல்லாமே இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் இத்தனை வருஷம் இருந்தும் கூட எங்களுக்கு ஒரு ரோடு இல்லை. ரோடு இல்லாதனால மக்கள் ரொம்ப சிரமப்படுறோம். குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு, டெலிவரி, மற்ற உடம்பு சரி எமர்ஜென்சியாக கொண்டு போகிறதுக்கு எந்த அடிப்படை வசதியும் எங்களுக்கு எதுவுமே கிடையாது. அதில் முக்கியமாக ரோடு இல்லை. ரோடு இல்லாமல் தான் நாங்கள் இவ்வளோ வருஷமாக வாழ்ந்துக்கிட்டோம். இப்போ ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணுன்னா வண்டி வராது எங்கள் ஊருக்கு. சிவகங்கை மாவட்டம் சாக்கோட்டை அருகே காவு வாங்கும் வகையில் கண்மாய் பணி நடைபெற்றுள்ளதாக விடியா அரசு மீது புகார் எழுந்துள்ளது. சூரக்குடி ஆண்டியந்தல் கிராம கண்மாய் கரையை சீரமைப்பு செய்து ஆழப்படுத்துகிறோம் என்ற பெயரில் விடியா அரசு அக்கண்மாயில் கரையை ஒட்டி விதியை மீறி 5 அடிக்கு மேல் ஆழப்படுத்தியுள்ளது. அத்துடன் கோமாளித்தனமாக தோண்டப்பட்ட பள்ளத்திலேயே மீண்டும் மண்ணை கொட்டி புதைக்குழி போல் மாற்றியுள்ளது. இதனால் அதில் இறங்கும் கால்நடைகளும் மனிதர்களும் கரையேற முடியாத வகையில் உயிரை காவு கொடுக்கும் அபாய சூழல் ஏற்பட்டுள்ளதாக ஸ்டாலின் அரசு மீது கிராம மக்கள் ஆவேசமாக குற்றம் சாட்டினர். ஏற்கனவே கம்மாய் 5 அடி ஆழத்துக்கு தோண்டிட்டாங்க கம்மாய்க்கில். ஆனால் மறுபடிக்கும் அதை தூத்துட்டு வராங்க. எங்களுக்கு நாங்கள் விவசாயம் பண்ணிட்டு குளிக்கணும். எங்களோட பிள்ளைங்கள்லாம் குளிக்குங்க. எங்களுக்கு நல்ல காரியம் கெட்ட காரியம் எல்லாத்துக்குமே நாங்கள் அதில் குளிப்போம். அப்போ அந்த வெட்டின பள்ளத்தை மூடும் போது அந்த சேரு நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு மாடே அதில் போய் பதிஞ்சு போச்சு. அந்த 15 மாடை நாங்கள் இல்லை அப்படின்னா கூட அந்த மாடை காப்பாற்றிருக்க முடியாது. ஒரு மாடுக்கே அந்த மாதிரி வந்துச்சுன்னா எங்களை மாதிரி மனுஷங்க நாங்கள் குளிக்க வரோம். நீச்சல் தெரிஞ்சால் கூட அந்த சேரை விட்டு நாங்கள் மேலே ஏற முடியாது. ஏன்னா வேலூரில் சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் 12 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கருப்பு உடை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அனைத்து சத்துணவு அங்கன்வாடி ஓய்வூதியர் சங்கத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். குறைந்தபட்ச மாத ஓய்வூதியமாக 7,850 ரூபாய் வழங்க வேண்டும், பணிக்கொடை 5 லட்சம் ரூபாய் வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். கரூர் மாவட்டம் பள்ளப்பட்டியில் ஆளும் திமுக கவுன்சிலரே அதிகாரிகள் பணி செய்வதில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். பள்ளப்பட்டி 10வது வார்டு திமுக கவுன்சிலரான விடியா திமுகவைச் சேர்ந்த வகிதா பானு தனது வார்டுக்கு உட்பட்ட சொட்டல் தெருவில் கழிவுநீர் கால்வாய்க்கு மேல் செல்லக்கூடிய குடிநீர் பைப்லைன் மிகவும் மோசமான நிலையில் உள்ளதை அந்த வீடியோவில் சுட்டிக்காட்டியுள்ளார். இது தொடர்பாக தான் பலமுறை புகார் அளித்தும் நகராட்சி நிர்வாகம் அலட்சியம் செய்வதாக வசைபாடும் வீடியோ வெளியாக ஸ்டாலின் அரசின் நிர்வாக சீர்கேட்டை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளது. பைப்பெல்லாம் உடஞ்சு இருக்குது. அந்த வாசப்படி இடிச்சு 2 வருஷம் ஆச்சு. குழந்தை குட்டி வர்றதுல வேற வீட்டுல வாடகைக்கு இருக்கிறாங்க. நகராட்சி என்னத்த வேலை பார்க்குறீங்க? அப்படி நான் நகராட்சி மேல கம்ப்ளைண்ட் பண்ணட்டா? இதுதான் உங்க பாக்குற லட்சணமா? நகராட்சியில வாங்க, நான் ஆபீஸ்க்கே வர்றேன்ப்பா. வேலையை நீங்க பார்க்க வேணாம். நீங்க வந்து டெய்லியும் பார்த்துட்டு போறீங்க. எங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டீங்க? கவுன்சிலருக்கு ஒரு ரெஸ்பெக்டே கிடையாதா? டிச்சில் இது குழந்தை கூட கம்பி கட்டும்ப்பா. இது என்ன வேலைப்பா இது? பாருப்பா, இது இல்லை சாக்கடை தண்ணி குடிச்சு ஜனங்க சாகிறதா?